ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர ஒலிபரப்பு. இந்த வேளையில் நாங்கள் இணையிருப்பது வான்புறாவின் நேரம். வான்புறா நேரத்தில் எங்களுடன் இந்த ஊழியர் மிஸ்ஸஸ் ராஜாமா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து. வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரிக்க பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, ஜெபங்களோடு, வேத வாசிப்புகளோடு, வேத வார்த்தைகளோடு இணைகிறார். கர்த்தர் தாமே, பரிசுத்தாவியானவர் தாமே அவரை நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவரையும் அவர் சந்ததியையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அவர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்ம ஆதாயத்துக்காகவும் எடுத்து வர இணைந்திருக்கிற அம்மாவை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. இந்த வேளையிலும் அம்மாவை வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவர் வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் அவருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. என்ன பலப்படுத்தினாலே இந்த நேரத்தை நான் அவரிடத்திலே மூச்சுமா நான் ஒப்பு கொடுக்கிறேன். வான்புறாவே எம்மாத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே இந்நேரமே வரம் தாருமே. பலவீனமான பாண்டம் நானே மண்ணும் குப்பையும் தூசியுமே பேலனில் விளங்க செய்யும் இந்நேரம் நாதா பலப்படுத்தும் வரம் தாருமே வானபரனே வந்தாளுமே நேரமே. வான்புறாவாம் பரிசுத்த ஆவியானவரே, நான் உங்களை அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து என்ன பலப்படுத்துவீங்க. உங்களுக்கு தெரியும் என்னில பலன் இல்லை, ஆனால் என்ன பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய பலன் உண்டு என்றுதான் இந்த நாளிலும் எல்லா விதமான தடைகளுக்கும் நீக்கி நீங்க என்ன இந்த நேரத்திலே எனக்கு இந்த இடத்திலே நீர் கொண்டு வந்த தயவுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். இப்பொழுதும் ஒரு விதமான தடையும் வரக்கூடாது ஆண்டவரே, ஒரு டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது என்று இயேசுவின் நாமத்திலே நான் கட்டளை கொடுத்து நான் ஜெயம் எடுக்கிறேன். என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவுக்காக எல்லா துதிக்கான மகிமையும் உடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து ஜெயம் எடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு நாமத்திலே ஆமென், ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23, 25 வசனங்களே நாங்கள் அங்க பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய சீஷர்களுடன் அந்த கடைசி ராப்போசனம் எல்லா சுவிசேஷங்களும் பார்க்கிறோம். மத்தையில எல்லாத்திலும் இருக்கு. மத்தேயு 26, மார்க்கு 14, லூக்கா 22 எல்லா இடத்திலும் ஆண்டவர். இங்கே இந்த இடத்துல யோவானிலே அவர் சீஷர்களுடைய கால்களையும் கழுவி நான் செய்வது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிற வேளையிலே அவர் ஆவியிலே அவர் துக்கப்பட்டு அவர் சொல்லுகிறார், இந்த நாள்ல என்னை காட்டி கொடுப்பவன் ஒருவன் இருக்கிறான், அவன் காட்டி கொடுக்க போறான். அந்த வேளையிலே யோவான் வந்து இயேசுக்கு அன்பான சீஷன், இயேசுடைய மார்பிலே அவன் சாய்ந்து கொண்டிருக்கிறான். அங்கே பேதுரு உடனே அப்படி சொன்ன உடனே காட்டி கொடுப்பவன் யார் என்று கேளு சைகை ஆடுறான். உடனே இவர் சாஞ்சு கொண்டே இருந்து யார் ஆண்டவரே என்ன சொல்றான் பார், நான் யாருக்கு துணிக்க கொடுக்கிறேனோ மிச்சம் உங்களுக்கு அது தெரிய வேணும். இந்த காரியத்தை போலதான் அங்கே 1981 February 27th நான் சோவீனமான காரணத்தான் நாங்க லீவு போட்டு வீட்டுல நின்றேன். அப்பொழுது ஜெப வேளையில் தேவன் என்னை சீயோன் குமாரத்தியே என்று அழைத்து கிருபையாக கொடுத்த பாடல் தான் இந்த நாளுக்குரிய பாடல். எந்த இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். எந்த இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். சீயோன் குமாரத்தி என்றழைத்தார்,
கைவிடாமல் என்றும் காத்திடுவார். அவர் அன்பை நான் என்றும் பாடிடவே அவர் அருள் எனக்கே தந்திடுவார். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். இங்க பாருங்கோ, அவர் என்னை சியோன் குமாரத்தி என்று அழைத்தார். இந்த வசனங்கள் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, சியோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரை ஆட்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து பாடு. அங்கே மகிழ்ந்து கலிகூறும். ஏப்ரல் 13ஆம் தேதி 2013 கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு கொடுத்தார். பின் சகரியா 2:10 சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சகரியா 9:9 சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. நாங்க பார்க்கிறோம், சியோன் Zion is the dwelling place of God. ஆனால் தாவீது அதை 1000 BC கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருஷங்களுக்கு முன்னாக அவன் அதை பற்றி கொண்டான். பற்றி அதை எருசலேமை தன்னுடைய சிட்டியாக மாற்றி டேவிட் சிட்டி என்று மாற்றி விட்டான். ஆனால் பின் அது ஜயனாகவே அந்த முழு இடமும் ஜயனாக மாறிவிட்டது. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், சங்கீதம் 9:11 சியோனில் வாசம் செய்யும் கர்த்தர் என்று சொல்லி அங்கே நாங்கள் பார்க்கிறோம். வாசமா இருக்கிறவர் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. சியோனில் வாசமா இருக்கிற கர்த்தரை கீர்த்தனம் பண்ணி அவர் செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே அறிவியுங்கள் என்று சொல்லி அங்க தாவீது தான் அதை சொல்லுகிறான். இன்னும் 76ஆம் சங்கீதம் 2 சாலேமில் அவருடைய கூடாரமும் சியோனில் அவருடைய வாசஸ்தலமும் இருக்கிறது. 132ஆம் சங்கீதம் 13 கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். யோயலும் சொல்லுகிறார் 3:17 என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று. பாருங்க, அப்ப சியோன் தேவனுடைய வாசஸ்தலம் என்றதுக்கு தான் இந்த வசனங்களை நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். அடுத்து சங்கீதம் 52 பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். 102ஆம் சங்கீதம் 15 கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார். இந்த மேலே கூறப்பட்ட எல்லா வாக்கிய வசனங்களையும் குறித்து ஆவியானவர் 18th ஏப்ரல் 2015 நான் அங்கே நான் இருந்த அந்த யூனிட் அந்த காரிடோர்ல நடந்து கொண்டிருந்த வேளையில சியோனே என்ற வாயில இருந்து ஒரு வார்த்தை வந்தது. அந்த வார்த்தையில இருந்து வந்த பாடலை நான் இப்பொழுது உங்களுக்காக பாட விரும்புகிறேன். சியோனே சியோனே உயர்ந்த சிகரமே கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் பரிசுத்த பர்வதமே கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் பரிசுத்த பர்வதமே சியோனே சியோனே கர்த்தர் சியோனில் பெரியவர் எல்லா ஜனங்கள் மீதும் உயர்ந்தவர் பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சியோனே சியோனே கர்த்தர் வல்லமையுள்ளவர் கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு,
பாடு. கர்த்தரு நடுவிலிருக்கிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு. கர்த்தரு நடுவிலிருக்கிறார். சீயோனே சீயோனே கர்த்தர் உன்னையும் அழைக்கிறார். அவரையே நீயும் நம்பிடுவாய். என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போலிருப்பாய். என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போலிருப்பான். என்றென்றும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போலிருப்பான். சீயோனே 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 கர்த்தர் மகிமையில் வெளிப்படும் பரிசுத்த பர்வதமே சீயோனே சீயோனே. ஆமென். கர்த்தர் சீயோனிலே வெளிப்படும் பொழுது நாங்கள் அவரை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக இருப்போம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அடுத்ததாக அங்கே அந்த வசனத்திலே நான் பாடுகிறேன். கைவிடாமல் காத்திரும் என்றும் எங்களை காத்திரும் தேவன். ஜோஷுவா 1:5 எங்களுக்கு தெரியும். அங்கே ஜோஷுவாவுக்கு கர்த்தர் சொல்றேன், நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னும் அங்க உபாகமம் 31:6-8 வசனங்களை மோசே சொல்றான் இஸ்ரவேலருக்கு, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் இன்றைக்கு எங்களுக்கும் தான். கர்த்தர் தாமே உன்னோட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படாதே, கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லி கொண்டுதான் இருக்கிறார். அன்று ஜோஷுவாவுக்கு சொன்னவர் இஸ்ரவேலருக்கு எங்களுக்கு இன்றைக்கு சொல்லுறார், நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன், உனக்கு முன்பாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்றார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்றார். அவர் வாக்கு என்றும் மாறிடாதே. அவர் வாக்கை நம்பி நாமும் வாழுவோம். பாடுவேன் பாடுவேன் பாடிக்கொண்டே இருப்பேன், இயேசு என்னை ரட்சித்ததால் பாட்டு பாடுவேன். அடுத்தது அந்த 3வது லைன் வந்து, அவர் அன்பை நான் என்றும் பாடிடவே அவர் அருள் எனக்கே தந்திடுவார். இந்த கிறிஸ்துவின் அன்பை பற்றி எனக்கு அதிகமான பாடல்கள் கர்த்தர் கொடுத்தார். இதில் திருப்பி திருப்பி இந்த அன்பு தான் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 16ஆம் வசனங்கள் சொல்ற, தேவன் அன்பாகவே இருக்கிறார். இது ஒரு கட்டளை. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஒரு புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். இந்த இயேசுவின் அன்பு வந்து என்ன வித்தியாசம்? இட்ஸ் சாக்ரிஃபிஷியல். அங்க காலை கூட கழுவுறார். தாழ்மையான அன்பு, தன் ஜீவனையே கொடுத்த அந்த அன்பு. இதைத்தான் எங்களுக்கும் சொல்லுறார், நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று. ஏன் அவர் கொடுத்த அதை பார்த்தால் பாருங்க, உம்மழகும் சௌந்தரியமும் இழந்து நிற்பரேதாப கோலமானீர், என்னையும் மோடு சேர்த்திடவே இத்தனை பாடுகள் ஏற்றீரே என் இயேசுவே, என் மீட்பரே, என் இயேசுவே, என் மீட்பரே, நீர் எனக்காக மரித்தீரே, நான் உமக்கு என்ன செய்தேன்? நான் என்ன செய்தேன்? உண்மை சிலுவையில என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன். ஆனா நீர் எனக்காக மரித்தீர். எனக்காக மட்டுமல்ல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் மரித்தார். இன்னும் அவர் சொல்லுகிறார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள்.
அங்கே யோவான் 15ஆம் அதிகாரம் ஒரு அருமையான ஒரு அதிகாரம். அதுல 9:4 அவர் சொல்லுறார், இயேசு சொல்லுறார், என்னை அன்பிலே நீங்கள் நிலைத்திருங்கள். இன்னும் 15 முதலாம் வசனம் சொல்றார், இயேசு மெய்யான, நானே மெய்யான திராட்சை செடி, இனி நாங்கள் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுறார். இயேசுவே மெய்யான திராட்சை செடி, நான் அவர் கோடி அன்றோ, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்தேன், கனிகளை கொடுத்திடவே என் நேசரே, நான் உந்தன் பிள்ளை அன்றோ, என்னை முற்றும் தந்தேனையா. அவர்தான் கொடி, நாங்கள் அவரை நிலைத்திருக்கோம். நிலைத்திருந்தால் தான் நாங்கள் எங்களுடைய அன்பு அங்கே காணப்படும். சொல்ற என்னில அன்பிலே நிலைத்திருங்கள் சொல்லி, அன்பரே நண்பை நான் பாடிடுவேன், என்னை தேடி வந்த அன்பை போற்றிடுவேன், நாடிடுவேன், நான் மகிழ்ந்திடுவேன், அன்பு அன்பு நேசரே அன்பு பெரியது. ஆனா அந்த அன்பில்லாவிட்டால் நான் ஒன்றுமில்லை. அவர் அன்புதான் எனக்கு பெரியது. இன்னும் அடுத்த சரணத்தை நாங்கள் பார்க்கிறோம். 2ஆம் சரணம், பாவங்கள் என் பிழைகள் யாவையும் பொறுத்தாரே, என் பிழையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அவர் அன்பின் கரத்துணல் வந்தார், அக்கினியூடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே, தன் நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். என்ன பாவங்கள் பொறுத்தாராம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் பாவங்கள் எல்லாம் என் இயேசு அங்கே பொறுத்தார். என் பிழையாவையும், அல்லேலூயா, என் பாவங்கள் மன்னித்து மறந்தாரே, தம் ரத்தத்தால் என்னை கழுவினாரே, அவர் ஜீவன் என்னை உயிர்ப்பித்ததால் என்றென்றும் நான் வாழ்ந்திடுவேன். பாருங்க, இந்த ஆண்டவரின் பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரும். பாவங்கள் பொறுத்தீர், பரமனி என்னை சேர்த்தீர், பரிசுத்தமாயிருக்க பரிசுத்த ஆவேந்தீர், பரலோகமேன்மையே கண்டு நான் ஆனந்திக்க பாக்கியம் தாயனே, பாதம் பணிகிறேன் கருணை கடலே. பாருங்க, என் பாவம் எல்லாம் அவர் பொறுத்தார். பாவியான எந்தன் பாவங்களை பாங்காய் மன்னித்தேன் என்றார், தூயதம் ஆவே என்னால் நீரைத்தேன், தூய்மையாயிருக்கவே பணித்திட்டாரே, என் நேசரின் அன்பை நான் என் சொல்லுவேன். இந்த முதலாவது பாடு எனக்கு ஆண்டவர் கொடுத்த முதல் பாட்டு. அதிலே அவர் சொல்றார், பாவங்கள் எல்லாம் உன் பாவங்களை நான் மன்னித்தேன், சாட்சியாக இருக்கத்தான் என்னை அழைத்தார் என்று சொல்லுகிறது. என் உள்ளத்தில் இயேசு என்றும் ஜீவிக்கிறார், என் உள்ளம் அவர் அன்பால் பொங்கி வழியுதே, அவர் அன்பில் நான் என்றும் நிலைத்திருந்தேன், அவர் சாட்சியா என்றும் நான் வாழுவேன். என் உள்ளத்திலே இயேசு வந்தபடியால் நான் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க கூடியதாக இருக்கிறது, நான் சாட்சி ஆகிறேன். அங்கே அப்போஸ்தலர் 1:8 எங்களுக்கு தெரியும். இயேசு பரத்துக்கு ஏற முன்பதாக, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருங்கள் என்று. இதேதான் எனக்கும் நடந்தது. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உடனே கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ஒன்றுக்கும் உதவாத என்னை பலப்படுத்தி என்னை சாட்சியாக வைத்தார். பாடலையுமே அவர் என்ன தந்தார். ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், அந்த 2ஆம் சரணத்திலே நான் 3ஆம் லைனா பாடுறேன், அக்கினி ஊடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தார் என்று சொல்லி.
கத்தர் எனக்கு நான் அங்க எங்களுக்கு தெரியும் ஏசாயா 43:2 அதிகமா உங்களை எல்லாருக்கும் தெரியும். அதை எனக்கு வாசிக்க நேரம் இல்லை, நான் அதை பாட்டாய பாடி விடுறேன். தண்ணீர்களை நான் கடக்கும் போதும் அக்கினியில் நான் நடக்கும் போதும் பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், பேர் சொல்லி அழைத்தே நீ என்னுடையவள், காரிருள் நேரமும் சோதனை வேளையில் நான் உம்மை கிட்டி சேர்வேன். பாருங்க, நாங்கள் தண்ணீரில கடக்கும் போதும் அவர் கூட இருக்கிறார். அக்கினியும் எங்கள் மேல் ஒன்றுமே அதை செய்ய முடியாது. பாத்தீங்களா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினிக்குள்ள போடப்பட்டார்கள், ஒன்றும் நடக்க இல்லை. ஏன்? ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர் சொல்லுறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னும் அக்கினியூடாக நடந்து வந்தோம், அக்கினி பற்றி கொள்ள முடியவில்லை, தண்ணீர்களையும் நாம் கடந்து வந்தோம், தண்ணீரங்கள் மேல் புரள முடியவில்லை. பாருங்க, கத்தர் எவ்வளவாக நாங்கள் அக்கினி என்று வாழ்க்கை முழுக்க அக்கினின்னு அவருக்கு தெரியும். அவருக்கு தான் என்ன தாயின் கற்பத்திலே இருந்த ஆண்டவர் என்னை காப்பாற்றினார். அவருக்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில நான் அக்கினி கூடாக போக போறேன். அதுதான் என்னை 1972 ஏப்ரல் 2 நான் பல மறக்க முடியாத ஈஸ்டர் சண்டே என்ன பரிசுத்தாவியின் அபிஷேகம் ஒரு அக்கினி தந்தவரே. அக்கினி ஊடாகத்தான் நடக்கும். இப்போ அக்கினி ஊடாக நடக்கிறேன். இன்றைக்கும் இந்த வாரத்துக்கும் எத்தனையோ தடைகள். ஆனால் கத்தர், நான் இந்த நாளே நான் சொன்னேன், ஆண்டவரே என்ன தடை வந்தாலும் ஐ வில் ஸ்டாண்ட் ஃபார் யூ, நான் இந்த ஊழியத்தை விட்ட மாட்டேன், நீர் என்னை எடுக்கும் வரைக்கும் என்று வைராக்கியத்தோட தான் இந்த நாளிலே நான் எல்லா தடைகளையும் நீக்கித்தான் நான் வந்த நான். கத்தருக்கே ஸ்தோத்திரம். எனக்கு இப்பொழுது காலம் சென்ற பாஸ்டர் கீஹான் சின்ன தம்பி, கிரேஸ் நியூ கவர்னன்ட் சர்ச்சில் இருந்த பாஸ்டர், ஒரு நாள் எனக்கு ப்ரே பண்ண பொழுது சொன்னார், The Lord says, I have given you a crown. ஐயோ, crown எனக்கு டக்குன்னு ஒரு சந்தோஷம். அடுத்து சொன்னாரு, crown of thorns. பாருங்க, நான் உனக்கு ஒரு கிரீடம் தருகிறேன், முள்ளாலான கிரீடம். Your testimony will speak to people. உண்மையாக இந்த பாடல்கள் ஊடாக என்ற சாட்சி அநேகருக்கு ஆண்டவரை பேசுகிறபடி நான் கத்தருக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஒன்றுக்கு உதவாத தூசியும் குப்பையுமான என்னை ஒரு சாட்சியாக. ஐயோ இயேசு சுவாமி, எப்படி I have no words to thank you, Master. கோடி 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 சோத்திரம். இந்த ஆவியானவர் எனக்கு அக்கினி வந்தவர், பரிசுத்த ஆவியானவர் வந்தவுடன் என்ன செய்யறார்? என்னுடைய உள்ளத்தை அன்பால் நிரப்பினார். இது எல்லாருக்கும் முடியாதுதான். பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அன்பை எங்களுக்கு ஊற்றுகிறார், எங்களுக்கு வல்லமையை தருகிறார். நானும் ஒரு பாட்டிலே பாடுறேன். பரிசுத்த ஆவியானவரே என் உள்ளமும் அன்பால் நிரப்பிவிடும், உம்மை போல் என்னை மாற்றிவிடும், உம் சித்தம் போல் என்னை நடத்திடுவீர். அன்பு அன்பு நேசரே, அன்பு பெரியது. அடுத்தது 3ஆம் சரணத்திலே, இரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே, ஆடை அலங்கார ஆயத்தமாய் அவர் வருகைக்கு நான் காத்திருப்பேன், இந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். இந்த வஸ்திரங்களை குறித்து நான் இந்த நாளிலே எனக்கு டீட்டெயிலா போகிறாது. ஆனா கொஞ்சம் நான் உங்களுக்கு அந்த ஒவ்வொரு வசனத்தை நான் சொல்லுவேன். அங்கே 61ஆம் ஏசாயா 61 அங்கே 10ஆம் வசனம். அதுக்கு முன்பதாக நான் 1ஆம் வசனத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். அங்கே ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அது லூக்கா 4ஆம் அதிகாரத்தின் அங்க 18-19ஆம் வசனங்களும் இயேசு அங்கே சினகோகுக்கு போன பொழுது அதை வாசிக்கிறார். அன்றைக்கு அந்த ப்ராஃபஸ் ப்ரொஃபில்ட் ஆகிறது, என்னென்றால் ஃபுல்ஃபில்ட் ஆகிறது. அதுல சொல்லப்படுகிறது. லூக்கா 4 நாங்கள் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். லூக்கா 4
கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று அது எழுதியிருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசனத்தை அங்கே இயேசு வாசிக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், 1972 அக்டோபர்ல நாங்கள் அப்பொழுது டெலிவரன்ஸ் ஹால் என்று லேட் ரெவரண்ட் சிபி அருமநாயத்துடைய சபையில இருந்த பொழுது போதையரங்களை ஊழியத்துக்காக பிரிப்பதாக அந்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போறது அங்களை பிரித்து விடுகிறார் கட்டுடைய ஊழியத்துக்கு. அப்ப என்னுடைய கணவன் அந்த நேரத்துல அவர் கொழும்பில இருந்த வேளையிலே அவர் முழங்கால் இருந்து கேட்டார், ஆண்டவரே எனக்கு ஊழியம் என்றால் என்ன ஊழியம் என்று நீங்கள் எனக்கு சொல்ல வேணும் என்று. ஆண்டவர் சொன்னாராம், ஓப்பன் யுவர் பைபிள். அப்ப அவருடைய வேதத்தை துறந்த உடனே சொன்னாராம், லூக் 4 இருந்தது, நீ அதை வாசி. அவர் வாசிச்சு கொண்டு வர 18-19 வந்த உடனே சொன்னாராம், ஸ்டாப், திஸ் இஸ் யுவர் காலிங். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியம் வந்து இயேசு அவருக்கு இந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரோ. தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறப்பட்டவர்களை ஒரு விடுதலை கொடுக்க, இப்படிப்பட்ட ஊழியம். ஆனால் பிரதர் தினகரன் சொல்லுறார், ஆபிரகாமை தனியனதானே அழைத்தார். ஆனா 1+1 கிறிஸ்டியானிட்டி இஸ் 1+1 இஸ் 1. ஆகவே நானும் அங்கே அதோடு நானும் சேர்ந்து கொண்டேன். அடுத்து நாங்கள் வஸ்திரங்களை பற்றி பார்க்கும்போது முதலாவது 61:10 நாங்கள் பார்க்கிறோம், இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சார்பை எனக்கு தரித்தார். இது இயேசு அவரை குறித்தது, ஆனால் எங்களுக்கும் அது உரியதாக இருக்கிறது. 61:3 சொல்லுகிறார், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடியையும் கொடுக்க அவர் என்னை அனுப்பினார் என்று தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் கொலோசியருக்கு சொல்லுகிறார். 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும் படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீங்களேன். ஒருவன் கிறிஸ்துவர்கள் இருந்தால் புது சிருஷ்டி. ஆகவே அவன் சொல்றான், நீ இப்ப புதிய மேன், யூ ஆர் புட் ஆன் த நியூ மேன். புதிய மனுஷனை நீ தரித்து கொண்டிருக்க, அது ஒரு ஆடை. அடுத்ததாக 8-9 பழைய மனுஷனுக்குரிய காரியங்களையும் பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு நீ புதிய மனுஷனை அணிந்து கொள், தரித்து கொள் என்று சொல்லுறார் பவுல் அப்போஸ்தலன். இன்னும் அங்கே கொலோசியர் 3:12-14 பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள். அவர் சொல்றார், புட் ஆன் லவ். அதுவும் ஒரு கார்மெண்ட் தான், அன்பை தரித்து கொள்ளுங்கள். பேதுரு 1 சொல்லுறான், மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஏன், பெருமை உள்ளவருக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகவே clothe yourself with humility, தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 45:13 ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையா இருக்கிற ரெய்மெண்ட் ஆஃப் நீடில் ஒர்க். அது பொற்சரிகை, ஆனால் அது குத்த 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 கொஞ்சம் கஷ்டமாத்தான் இருக்கும், ஆனா கடைசியில அழகானதாக வரும். இன்னும் ஏசாயா 52:1 பியூட்டிஃபுல் கார்மெண்ட்ஸ். அங்க சொல்வது, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு என்று சொல்லப்படுகிறது. இங்கே எனக்கு எஸ்தரையும் ரூத்தையும் எனக்கு வந்தது. எஸ்தர் ராஜாவிடம் போகும் பொழுது அங்க ராஜகுல அந்த விதமான வஸ்திரத்தை தான் அவள் தரித்து கொண்டு போறாள். ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு போறாள். யாரை பார்க்க? உலகத்து ராஜா. ஆகவே நாங்கள் ராஜாதி ராஜாவான் இயேசுவை நாங்கள் சந்திக்கும் பொழுது நாங்களும் இப்படிப்பட்ட கார்மெண்ட்ஸோட தான் அவரிடம் போக வேணும். அழகான வஸ்திரங்களை உடுக்க வேணும். நாங்கள் அங்கே ரூத் போவாச சந்திக்க போறதுக்கு மாமியார் நியோமி சொல்றார், நீ குளித்து எண்ணெய் பூசி வஸ்திரங்களை உடுத்து கொண்டு போ. கிறிஸ்தவனுக்கு குளிக்க வேணும், நாங்கள் அபிஷேகம் எண்ணெய் பூச வேணும், ஞான ஸ்நானம் எண்ணெய் அபிஷேகம் பெற வேணும். அந்த வஸ்திரங்கள் இங்க சொல்லப்பட்ட எல்லா வஸ்திரங்களும் எங்களுக்கு உரியதாக இருக்கிறது. இன்னும் ரெவலேஷன் 19:8 ஃபைன் லினன், அது மணவாட்டிக்கு, மணவாட்டி சைன்ஸ் ஆஃப் காட், இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவர்கள், அவர்கள் மணவாட்டி. அந்த மணவாட்டிகளுக்கு அங்க கொடுக்கப்படுகிறது சுத்தமும் பிரகாசமும் உள்ள வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அவர்களுக்கு இந்த மணவாட்டிக்கு ஆவியானவர் கர்த்தருடைய அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடையவர்களாக வரும் பொழுது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி.
இந்த நீதி நாங்கள் ஒண்ணும் செய்யல, ஆண்டவர் எங்களுக்காக செய்த காரியங்கள். இந்த நீதி தான் அந்த ஃபைன் லினன். அங்க ஜெயம் கொள்கிறவனுக்கு அவர் சொல்லுகிறார், அங்க அவனுக்கு வெண்வஸ்திரம் கொடுக்கப்படுகிறது 3ஆம் அதிகாரம் ரெவலேஷன் 3:5 சொல்லப்படுகிறது. இன்னும் ரெவலேஷன் 3:17-18 சொல்லப்படுகிறது, உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாத படிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களை அணிந்து கொள்ளுண்டு, என்னிடத்திலே வாங்கி கொள்ளுண்டு சொல்லப்படுகிறது. அந்த வெண்வஸ்திரம் அது நாங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கொடுப்பார். அடுத்து யூதா 23 சொல்லுகிறார், மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரங்களையும் வெறுத்து விடுங்கள். இந்த மாம்சம் இந்த உலகத்திலே இந்த மாம்சமான ஜீவியத்துக்குள்ளே எவ்வளவோ காரியங்கள், எல்லா விதமான அசுத்தங்கள். ஆகவே பரிசுத்தம் தான் எங்களுக்கு முக்கியமானது. ஆகவே மாம்சத்திலே கரைப்பட எல்லாத்தையும் அந்த வஸ்திரங்களை வெறுத்து தள்ள வேண்டும். இன்னும் சகரியா 3 நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பிரதான ஆசாரியன் ஜோஷுவா நிற்கிறான், கத்தருக்கு முன்பாக நிற்கிறான். சாத்தான் நின்று அவரை குற்றப்படுத்தி கொண்டு நிற்கிறான். அப்ப உடனே ஆண்டவர் சொல்லுறார், இவனுக்கு மேலிருக்கிற அழுக்கு வஸ்திரத்தை களைத்து போட்டு சிறந்த வஸ்திரங்களை இவருக்கு தருப்பி என்று சொல்லி பிரதான ஆசாரியனுக்கு கத்தர் சொல்லி, சாத்தானே நான் இவனுக்கு விரோதமா உன்னை கடிந்து கொள்றேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒன்று, அந்த வெட்டிங் ஃபீஸ்ட். அங்கே ஒரு ராஜா தன் மகனுக்கு கல்யாணத்துக்காக இன்விடேஷனை அனுப்பின போது எல்லாரும் ஒவ்வொரு விதமான சாட்சிகளை சொல்லி கொண்டு போய்விட்டாரு. கடைசியா இந்த ரோட்ல நிக்கிற எல்லாரையும் கூப்பிடு, சந்தி வழி எல்லா இடத்திலும் இப்ப எல்லாரும் விட்டாரு. ராஜா வருகிறார் பார்க்க. ஒருவன் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். உடனே அவனை சொல்றார், எப்படி நீ கல்யாண வஸ்திரம் இல்லாமல் இங்கே வந்தான்னு சொல்லி அவனை அங்கே அனுப்பி விட்டாரு. சில கொண்டு போய் நீ அக்னியில தான் அவன் போடப்பட்டிருப்பான். ஆகவே நாங்கள் ஆடி அலங்காரத்துடன் அவருடைய வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்க வேணும். இன்னும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகை அதி சீக்கிரம் என்பதை நாம் உலகத்திலே நடக்கும் காரியங்களை பார்க்கிறோம். மத்தேயு 24:6-7 உங்களுக்கு தெரியும். அங்கே யுத்தங்கள், பஞ்சங்கள் எல்லாம் அங்க சொல்லப்படுகிறது. இப்ப வருகை அதிசீக்கிரமாக இருக்கிறது. எனக்கும் பரிசுத்த ஆவியார் கொஞ்சம் பாடல்கள் தந்திருக்கிற இந்த அவற்றை வருகையை பற்றி அதுல ஏனென்றால் அங்க நாங்கள் வசனம் பார்க்கிறோம். மத்தேயு 24:42, உங்கள் ஆண்டவர் என்ன நாளிகையில வருவார்னு தெரியாதபடியா நீங்கள் ஆயத்தமாயிருக்க வேணும், விழித்திருக்க வேணும். மற்றது 24:44, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகிய நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். வெளிப்படுத்தல் 3:11, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிருன்னு சொல்லுறார். இன்னும் இந்த பாட்டுகளிலே இயேசுவின் வருகை அதிசீக்கிரமல்லோ, இயேசுவை இன்னும் கிட்டி சேர்வதே பாக்கியம், ஆவியும் மனவாட்டியும் வாயென்கிறார்கள், இயேசுவே சீக்கிரம் வந்திடுமே, ஆமேன். இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகின்றார், தன் மனவாட்டியை சேர்த்து கொள்ள. அவர் அளிக்கும் வஸ்திரம் அவன் நீதியே, அவன் நாமம் யெகோவா சிக்கனோ. இதோ சீக்கிரமாய் வருவேன் என்றார், அவர் வருகையின் காலம் நெருங்கியதாய், அவர் வருகைக்காய் காத்திருப்போர் அவருடன் என்றென்றும் வாழ்ந்திடுவார். வருவேன் என சொல்லி போன நேசர் வாக்கு தத்தம் நிறைவேற்றிடுவார், விழிப்பாய் நீ காத்திருந்தார், விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார், இயேசுவே நான் உந்தன் அடிமை. பாருங்க, இந்த பாட்டு எல்லாத்திலும் நாங்கள் விழிப்பாய் காத்திருக்க வேணும், ஆயத்தமாய் இருக்க வேணும், நாங்கள் அவர் வருகைக்கு காத்திருக்க வேணும். இன்னும் திருடனை போல் அவர் வரும் ஒரு பாடல்ல நான் பாடுறேன். திருடனை போல் வரும் போது அவர் சும்மா காரியங்களை கொண்டு போக மாட்டார், பிரஷஸ் ஸ்டோன்ஸ். அப்ப நாங்கள் அவருக்கு அங்கே நாங்கள் விலை உயர்ந்தவர்களா, அவருக்கு தகுதியுள்ளவர்களா இருந்தால் அவர் எங்களையும் கொண்டு போவார். இந்த அவருடைய வரியை குறித்து எனக்கு 2 பாடல்கள் கத்தர் கொடுத்தார். நான் இப்ப பாடத்தான் வேணும், டைம் கொஞ்சம் போய்த்தான் விட்டுதானாலும் இந்த 2 பாட்டுகளும் கண்டிப்பா நான் பாட வேணும். ஒரு பாட்டு 1978
8 என்று நான் நம்புறேன். வந்து ஒரு நாள் நான் போயும் 1978 மார்ச் 13 அவர் வந்து தன்னை 2ஆம் வருகையை குறித்து எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தார். இப்பொழுது அது எத்தனை வருஷம் போட்டுது, ஆல்மோஸ்ட் 48 ஏதோ வருஷங்கள் போய்விட்டது. இன்னும் தான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற நீ ஆயத்தமாண்டு. இதோ வருகிறாரே பரஞ்சேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமாம். இதோ வருகிறாரே பரஞ்சேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா. இதோ வருகிறாரே. சேற்றிலிருந்துன்னை தூக்கியவர் நீதியின் சால்வையை தரித்திட்டாரே. தூய்மையாயிருக்கவே ஆவிந்தார், தூயனால் தூய்மையை காத்து கொள்ளாயதோ வருகிறாரே. உங்களுக்காக ஓர் வாசஸ்தலம் ஆயத்தம் பண்ணவே போறேன் என்றார். நீங்களும் என்னுடன் இருந்திடவே மறுபடியும் வந்து சேர்த்து கொள்வேன். இதோ வருகிறாரே. விசுவாசம் அன்பென்னும் மார்க்கவசம் இறைச்சிப்பெண் தலைச்சீரா தரித்து கொண்டு விழிப்புடன் ஆயத்தமாயிருந்தார், விரைந்தவர் தம்முடன் சேர்த்து கொள்வார். இதோ வருகிறாரே. ஆரவாரத்தோடும் சத்தத்தோடும் களத்தோடும் வருகிறாரே. மேகங்கள் மேல் நாம் அவருடனே எடுத்து கொள்ளப்பட காத்திருப்போம். இதோ வருகிறாரே பரஞ்சேசுவே, உன்னை தம்முடன் சேர்த்து கொள்ள நீ ஆயத்தமா. ஏதோ வருகிறாரே. அடுத்ததாக இன்னும் ஒரு பாட்டு இருக்குது. அதுக்கு முன்பதாக சில இந்த ஆடை அலங்காரத்தை குறித்து, இயேசுவின் மாதிரி சீக்கிரம் இயேசுவை இன்னும் நாங்கள் கிட்டி சேர்வதை பாய்க்க வேண்டும் எனக்கு ஒரு பாடல் கலந்து கொடுத்தார். என் மனவாக்கிய சேர்த்துக்கொள்ள வருகிறேன். இந்த பாட்டை நான் பாடுகிறேன். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு, மன்னாதி மன்னானாய் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மகத்துவமுள்ளவரே ஆரவாரத்தோடும் தூதர் சத்தத்தோடும் எக்களத்தோடும் வந்திடுவார். மரித்தோரெழுந்திருப்பார், மறுரூபமாகி நாமும் பறந்திடுவோ. மகத்துவமுள்ளவரே ஆயத்தமுள்ளோரை ஆகாயத்தில் சேர்க்க ஆண்டவர் தாமே வந்திடுவார். ஆயத்தமாய் நீயும் அவர் அன்பில் நிலைத்தால் ஆளுகை செய்திடுவாய். மகத்துவமுள்ளவரே மரணமுன் கூறங்கே பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணத்தின் கூருடைத்தார் இயேசு. மரித்தால் நீ பிழைப்பாய், மகிமை அடைந்து நீடுளி வாழ்ந்திடுவாய். மகத்துவமுள்ளவரே மாமகிபனாம் இயேசு, மன்னாதி மன்னனாம் மாமகிமையோடு சீக்கிரம் வந்திடுவார். மகத்துவமுள்ளவரே. 1992 மார்ச் 29 நான் அங்கே ஏபிசிக்கு நான் பஸ்ஸிலே போய்கொண்டிருந்த வேளையிலே கத்தர் கொடுத்த பாடல் இந்த பாடல்.
பாருங்க இப்ப எத்தனை வருஷம் போய்விட்டது. 1992 இருந்து. கத்தருக்கே மகிமை. இப்படியாகத்தான் கத்தர் என்னை எப்பொழுதும் அவர் நடத்தி கொண்டே போறார். இங்க ஒரு பாட்டுல சொல்றார், வருகை சத்தியம், வாக்கு மாறிடாதே, இதை உணர்ந்து என்றும் ஆயத்தமாயிருக்க, திருடனை போல் நீர் வந்திடும் வேளையிலே விலை பெற்ற பொருளாக கொள்ளையாடிடப்பட. திருடனை போல் வருவார். வேதம் சாரி அதைத்தான் சொல்லுறார். வரும்பொழுது நாங்கள் ஆயத்தமாக இருக்க வேணும். இன்னும் நாங்கள் எல்லாரும் இது ஒரு நல்ல ஒரு வசனம். இது வருகையில் நான் சேர்ந்திடவே கிருபை கூறும் இயேசுவேயும் அருளை தாரும் தேவனே, வருகையில் நான் சேர்ந்திடவே, சாயலாய் நான் மாறிடவே, சமூகத்தில் என்றும் ஜீவித்திடவே, இறைவா வரம் தாருமே, கிருபை கூறும் இயேசுவே, அருளை தாரும் தேவனே. பாருங்கோ, அப்ப இந்த நாளிலே கத்தர் எங்களுக்கு சொல்லுறார், விழிப்புடன் ஆயத்தமாயிரு, திருடனை போல் நான் வருவேன். அப்ப நாங்கள் கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நான் சேர்ந்து உம்முடைய சாயலாய் நான் மாறி உம்முடைய சமூகத்தில் என்றும் ஜீவித்திட கத்தாவே எனக்கு வரம் தாரும். கத்தருக்கு சோத்திரம். நான் எவ்வளவோ பெரிய போராட்டத்துக்குள்ளால்தான் இந்த செய்திக்கு வந்தேன். எவ்வளவோ தடையல் பொல்லாங்கன் எப்படியோ தடை வந்தாலும் நான் வெற்றி எடுத்து விட்டேன். ஜூமே வரமாட்டேன் விட்டது. என்னதான் நடந்தது, எப்படி அந்த அச்சில இருந்த ஜூம் எப்படி போனது. ஆனாலும் கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக ஒரு சாட்சியாக குத்தன மார்வெலஸ் ஆய வாட் எ பிரிவிலேஜ் லார்ட். அந்த அதே அன்பிருக்கட்டும் எனக்கு எப்பொழுதும். நான் அப்படியே அவரோடைய இருக்க தேடி தேடி வருகிறார். அவர் சொல்லுற 4ஆம் சன்சா, பாவிய தள்ளாத நேசரவர் உன்னையும் அன்பாக அழைக்கிறாரே, அவர் அன்பின் கரத்தினுள் வந்துட்டாலோ வலுவாமல் என்றதும் காத்திடுவார். ஆகவே அவர் எல்லாருக்கும் தான் மத்தேயு 11:28 எல்லாரையும் அழைக்கிறார். வா, உன் பாரங்களை கொண்டு வந்து வா, நீ வந்து வா என்னட்ட வா, ஐ கிவ் யூ ரெஸ்ட் என்றுதான் சொல்கிறார். நேரம் போய்விட்டது. நான் கர்த்தருக்கு சோத்திரம். இப்படியாக என்ன இந்த நாளும் எல்லா தடைகளை நீக்கி எனக்கு இந்த செய்தி கொடுக்க கிருபை தந்த. நேரம் போனாலும் நான் தொடங்கினதே லேட், ஆனாலும் கர்த்தர் எனக்கு கிருபை தந்த. ஆகவே இந்த கடைசியாக இந்த தீம் சாங்கையும் பாடி நான் ஜெபத்தோடு முடிக்க வருகிறேன். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். சீயோன் குமாரத்தி என்று அழைத்தார், கைவிடாமல் என்றும் காத்திடுவார். அவர் அன்பை நான் என்றும் பாடிடவே, அவர் அருள் எனக்கே தந்திடுவார். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். என் பிள்ளையாவையும் பொறுத்தாரே, தன் சாட்சியாகவே அழைத்தாரே, அக்கினி ஊடாக நடந்திடவே அக்கினி அபிஷேகம் தந்தாரே. அந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். இரட்சிப்பின் வஸ்திரம் தந்தாரே, நீதியின் சால்வையும் தரித்தாரே, ஆடை அலங்கார ஆயத்தமாய் அவர் வருகைக்கு நான் காத்திருப்பேன். இந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். பாவியை தள்ளாத நேசரவர்
உன்னையும் அன்பாக அழைக்கிறாரே. அவர் அன்பின் கரத்தினுள் வந்திட்டாலும் வலுவாமல் என்றென்றும் காத்திடுவார். எந்த நேசரின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். எந்த இயேசுவின் மார்பில் நான் சாய்ந்திடுவேன், அவர் என்னை தாங்கிடுவார். அல்லேலூயா. ரபா ஷரரபா. இயேசுவே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா தடைகளை நீக்கி ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? 75% வேண்டாம், ஆனாலும் நினைத்தேன், நோ, ஆண்டவர் தந்ததை நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. எல்லா சோர்வுகளையும் எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த நாளும் கர்த்தர் எனக்கு உதவி செய்ததுக்காக அவருக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த நாளும் ஆண்டவர் எல்லாருக்கும் சொல்லுறது, நீ வா, என்னிடத்திலே வா, நான் உனக்கு இளப்பாறுதல் தருவேன். அது மட்டுமல்ல, அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் எல்லாரையும் அழைக்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் தான். நாங்கள் ஆயத்தமாய் விழிப்போடு எங்களோட வஸ்திரங்கள் கரைப்படாதபடி, பரிசுத்தம்தான் எங்களுக்கு அதிகமாக நாங்கள் காத்துக்கொண்டு மாம்சம் கரைப்படாதபடி காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே எங்களுக்கு உதவி செய்ய வேணும். இந்த சங்கம வானொலியை நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நேரத்தை எனக்கு தந்த பாடல்களை இந்த உலகத்துக்கு அறிவிக்க இப்படி ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு பாடல்தனும் நான் இருந்து எழுதினதும் இல்லை. நான் கம்போசிங் எனக்கு வராது. இப்ப எத்தனையோ காலம் பாடல் இல்லையான ஐ கேனாட் கம்போஸ் எனி சாங்ஸ். ஆவியானவர் தந்தான். பஸ்ஸிலே தருகிறார், ஃபிளைட்ல தருகிறார், எல்லா இடங்களிலும் தருவார். வாஷ்ரூமிலே குளிக்கும் பொழுது தருவார். அருமையான ஆண்டவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். 11 வயசுலே பொல்லாங்கன் எடுக்க பார்த்தான், ஆனால் கர்த்தர் இந்த நாளுக்கென்று என்னை இவ்வளவாக இந்த அக்கினி ஊடாகவும் நான் எரிந்து போகாமல் என்னை காத்ததுக்காக கர்த்தருக்கே கோடி 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 ஸ்தோத்திரம். ஐ பிளஸ் பிரதர், ஐ பிளஸ் ரீட்டா, பிள்ளைகள் எல்லாரையும், இன்னும் சங்கமம் குடும்பங்கள் எல்லாரையும். எனக்கு தெரியும் அவர் எனக்காக ஜெபிக்கிறபடியால் தான் நான் இவ்வளவு பலத்தோடு நான் எல்லாம் செய்ய எனக்கு ஆண்டவர் எனக்கு தந்த நல்ல பிரேயர் பார்ட்னர்ஸுக்காக நன்றியோடு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். மீண்டும் கர்த்தாவே, நீர் செய்த எல்லாம் நன்மைகளுக்காக உம்முடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து இயேசுவின் நாமத்தில், எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசுவின் நாமத்திலே ஜெயம் எடுத்தேன் என்று நான் ஸ்தோத்திரம் பண்ணி, துதி கனம் மகிமை எல்லாம் இயேசுவுக்குத்தான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்கள் ஏழும் உண்டாவதாக. ஆமேன் 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 ஆமேன். நன்றி இயேசு சுவாமி. ஆமீன் ஆமீன். ஒரு நேரமும் வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தினீர்கள். கேட்டுக்கொண்டிருந்த ஒருவரும் அதே வேளையிலே மறுவலைப்பிலே கேட்கின்ற பொழுதும் ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டருக்கு கூடாக, யூடியூப் கூடாக பார்க்க போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். தடைகளை தாண்டி கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக வழி நடத்தினார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கரத்திலே ஒப்புவிப்போம். இன்றைய நாளில் தலைப்பு என்ன கொடுக்குறீங்களம்மா? எந்த நேசரின் மார்பில் சாய்ந்திடுவேன். இந்த நேசரின் மார்பில் சாய்ந்திடுவேன். ஆமேன். நன்றி அம்மா. ஆமே. உங்களுடன் கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரை ஒப்புவிக்கிறோம். நாங்கள் திரும்பவும் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you அம்மா. ஆமேன். God bless you, brother. Thank you so much. God bless you. Bye. இதுவரை நேரங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ராஜா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து வான்புறாவின் நேரத்திலே கர்த்தருடைய நாமத்தை பாடல்களோடு, துதிகளோடு, சாட்சிகளோடு, வேத வார்த்தைகளோடு வழி நடத்தினார். அவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தர் சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்தி கொண்டு நாங்கள் இந்த வழி விடைபெறுவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வான்புறாவின் நேரத்திலே வானொலி அலங்கரித்த அம்மாவின் பாதுகாப்பின் கரத்திலே வைத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
ஆமீன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமீன். காட் பிளஸ் அம்மா.